கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் 2025ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் இன்னும் தொடங்கப்படவில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையை சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்க வேண்டும் எனவும், ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் எந்த நிதியும் மத்திய அரசு ஒதுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். இதனால் கட்டாய கல்வி திட்டத்தில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு 100% தொகையை மாநில அரசுதான் வழங்கி வருகிறது எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து கட்டாய கல்வி திட்டத்திற்கு மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பாபு, அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் சில காரணங்களால் தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி விவரங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.